ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கங்க. நந்து ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க என்னென்ன விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளே போடணுங்க. 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து போட்டுக்கலாம். குறைஞ்சது 41 நாள் விரதம் இருக்கணும். நாம் மாலை போடுறோம் பார்த்தீங்களா, 2 வகையான மாலை போடுவோம். துளசி மாலை ஒன்று, ருத்ராட்ச மாலை ஒன்று. துளசி மாலையில் 108 மணி இருக்கணுங்க. ருத்ராட்ச மாலையில் 54 மணி இருக்கணும். இந்த 2 மாலையிலையும் ஐயப்பன் உருவம் பதித்த டாலர் இருக்கணுங்க. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குருசாமி கிட்ட நம்ம மாலை போட்டுக்கலாம். அப்படி குருசாமி கிடைக்கல அப்படின்னா கோயில் அர்ச்சகர்கிட்ட தட்சணையும் கொடுத்து அர்ச்சனையும் செய்து அவரை குருவாக நினச்சி நீங்கள் மாலை போட்டுக்கலாங்க. அப்படி மாலை போட்டதுக்கப்புறம் கோபம் கொள்ளக்கூடாது, விரோதமும் கொள்ளக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் நட்பாக பழகணும், பணிவோடு பேசணும், ஸ்நேகம் பாராட்டி எப்போவுமே பணிவாக நடந்துக்கணும். இயற்கையின் படைப்பில் எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிடணுங்க. சாயங்காலம் இதே மாதிரி தான், சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிடணும். வீட்டில் குளிக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ ஆறுகள் ஓடிச்சுன்னா அங்கே போயும் குளிக்கலாம். ஐயப்பனுக்கு மாலை போட்டதுக்கப்புறம் நம்ம வேஷ்டி துண்டு போடுவோம். அதில் கருப்பு, நீலம், காவி, பச்சை இந்த மாதிரி வேஷ்டி துண்டுகளை போடலாம். பிரம்மச்சரிய விரதத்தை கட்டாயம் கடைப்பிடிக்கணும். மாலையை எக்காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாது. ரத்த சம்பந்தம் உள்ளவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா குருசாமி கிட்ட போய் மாலையை கழட்டினதுக்கப்புறம் தான் துக்கத்தில் கலந்துக்கணுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக மாலையை கழட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா குருசாமி கிட்ட சொல்லி மாலையை கழட்டணும். அந்த வருஷம் நீங்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது. பொண்ணுங்களுக்கு சீர் பண்ணுவாங்க, அங்கேயும் நீங்கள் போகக்கூடாது. குழந்தை பிறந்த வீட்டுக்கும் நீங்கள் போகக்கூடாது. அப்புறம் மது மாமிசம் இதெல்லாம் விட்டுறணுங்க. மாலை அணிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்லாம். மற்றவங்க வீட்டில் இப்போ எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது மற்றவங்க வீட்டில் யாராவது மாலை போட்டிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட்லாங்க. உங்கள் வீட்டு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சுன்னா 7 நாள் கழித்து தான் அவங்க சமைச்ச உணவை சாப்பிட்ணுங்க. எக்காரணத்து கொண்டும் செருப்பு போடக்கூடாது. மாலை போட்டதுக்கப்புறம் முகசவரம் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் நகமும் வெட்டக்கூடாது. தூங்கும்போது மெத்த தலகாணியெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தரையில் ஜமக்காலம் ஒன்று விரித்து அதில் படுத்துக்கணும். நம்ம கசகசன்னு பேசாமல் பேச்சை குறைச்சி மௌனத்தை கடைப்பிடிக்கணுங்க. மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசணுங்க. அவங்க மனசு புண்படும்படியாக பேசக்கூடாது. நீங்கள் போட்டிருக்கிற மாலை அந்து போச்சுன்னா ஒன்றும் பதட்டம் அடையக்கூடாது. அதை சரி பண்ணி திரும்ப போட்டுக்கலாம். மீன் மனசஞ்சலம் இதெல்லாம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. கன்னிசாமிங்க தங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணிக்கலாம். ஐயப்பன் கோயில்லையும் பூஜை பண்ணி அன்னதானமும் வழங்கிக்கலாம். எதிரில் வர்ற பொண்ணுங்களை மாளிகைப்புறத்து அம்மனாக நினைக்கணுங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது சாமி சரணம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பேச்ச ஆரம்பிக்கணும். பேசி முடித்ததுக்கப்புறம் சாமி சரணம் சொல்லி தாங்க முடிக்கணும். இருமுடி கட்டும்போது குருசாமியோட துணையோடு தான் இருமுடி கட்டணும். அந்த இருமுடி கட்டுற ஃபங்க்ஷன் நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம், கோயிலையும் வச்சுக்கலாங்க. சபரிமலைக்கு கிளம்பும்போது யார்கிட்டையும் போயிட்டு வர்றேன்னு சொல்லக்கூடாதுங்க. சாமி சரணம் சொல்லி பழகுங்க. பம்பை நதியில் குளிக்கும்போது நம்ம முன்னோர்களை நினச்சி நீராட்டணுங்க. யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம வீட்டு வாசலில் விடலத்தாங்க உடச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே நுழையணுங்க. அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணி நம்ம பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குருசாமி துணையோட மாலையை கழட்டிடணுங்க. கழட்டி விரதத்தை முடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கணுங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.